இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் வந்து எவ்வளோ வரணும் 3. அந்த கெப்பாசிட்டியில் வருதான்னு பாரு. வரல, இல்லை வரல. ரைட்டு. கீழே உள்ள கெப்பாசிட்டிக்கு வா. போர்டோடைய கீழே உள்ளது. அந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ வோல்டேஜ் வருது? எவ்வளோ வோல்டேஜ் வருது? ஆமாம், பேட்டரியோட பேட் வோல்டேஜ். சரி, அடுத்தது பிஏ/சி போ. பவர் ஆம்ப்ளிஃபையர் மேலே உள்ளது. அதான் கிரவுண்டில் வச்சிட போகிறேன். பார்த்து, கிரவுண்டில் வச்சா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். கிரவுண்டில் வச்சா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். கவனம். எவ்வளோ வோல்ட் வருது? அதில் இது வரும் 3.7 தான் வரணும். 3.7 வருதா பாரு. வருதா? கரெக்டாக வைக்கல. பொறுமையாக வை. சும்மா லைட்டாக வச்சுவிடு. வருது. எடுத்துரு. ஏஎஸ்எம் பிஏஐசி பார்த்தோம். அடுத்தது நெட்வொர்க் செக்ஷன். நெட்வொர்க் ஐசி வா. நெட்வொர்க் ஐசி போர்டில் நகர்த்துங்க. கேமரா நகர்த்து. நெட்வொர்க்கில் சிக்னல் பேர் என்ன போட்டிருந்தது? VDD RF. அடுத்தது 1.2 வோல்ட்டு. சரியா? பாரு, 1.2 வோல்ட் வருதா பாரு. 1. வை, கரெக்டாக வை. நெட்வொர்க் ஐசி கரெக்டாக வை. கெப்பாசிட்டருடைய வேல்யூ இல்லை, கரெக்ட். அதோட வோல்டேஜ் பாரு. எவ்வளோ வருது நெட்வொர்க் ஐசி? கரெக்டாக அந்த கெப்பாசிட்டியில் பாரு. எடுத்துக்கோ, ஸ்கோப் எடுத்துக்கோ. ஸ்கோப் எடுத்துக்கிட்டா 1.8 வோல்ட்டு 1.8 வோல்ட்டு மட்டும் நம்ம பவர் ஐசி CPU ஆன் பண்ணோன்னே 1.8 வோல்ட் எனேபிள் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம கிறிஸ்டல் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறோம். பாரு, கிறிஸ்டல் நல்லா இருக்கா பாரு. வை. ஃப்ரீக்வன்சி ரைட் சைடில் மேலே. அது கிரவுண்ட் ஆகுது மேலே. அது மைக்கில் பார்க்குற. கிறிஸ்டல். கரெக்டாக வை. வச்சிருக்கியா? கிரவுண்டில் ஒரு பின்னு, கிறிஸ்டலில் அங்கே இல்லை, மேலே கிறிஸ்டலில். சரியா வை. அட்ஜஸ்ட் பண்ணி வை. இல்லை ஒன்றும் இல்லை. பாரு, இப்போ பாரு, டேட்டா வருது பாரு. டேட்டா நிறுத்து. டேட்டா வருது பாரு. நிறுத்து. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வை. அந்த ப்ரோப் அட்ஜஸ்ட் பண்ணு. பார்த்தியா? டேட்டா ப்ராசஸ் ஆகுது. டேட்டா ப்ராசஸ் அப்போ கிறிஸ்டல் ஒர்க் ஆகுது. சரியா? இதுதான் நெட்வொர்க் செக்ஷன் பண்ணுறது, செக் பண்ணுறது. ஓகேவா? ஓகே.